ஒளிபரப்ப உதவுபவர்கள் புளோரா ஆரோக்கிய மேரி. ஐஸ்வர்யா இவருக்கு திருமண வரன் கிடைத்ததற்கு நன்றியாகவும் மற்றும் வசந்த், டெனிசன் இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைத்ததற்கும் நன்றியாக வேண்டி. மாதரசி குடும்பத்தினர், சென்னை. இன்ஃபன்ட் ஜூட் இமாகுலேட் வளர்மதி இன்று இவர்களின் திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் இவர்களுக்கு தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆசீரும் வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மே மாதத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த மே முதல் நாளை சிறப்பாக திரு அவையானது புனித யோசேப்புக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது. காரணம், புனித யோசேப்பு தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். ஆகவேதான் இன்று உலக தொழிலாளர்களினுடைய தினமாகவும் மே தினமாகவும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். தொழிலாளர்களுடைய வாழ்வு முன்னேற வேண்டும், அவருடைய மாண்பு உயர்த்தப்பட வேண்டும், அதே நேரத்திலே அவர்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை திரு அவையானது காலம் காலமாக முன்னிறுத்தி இதை ஆணித்தரமாக நம்மையும் அதை செய்ய அழைக்கின்றது. மேலும் இந்த மே மாதம் என்பது அன்னையினுடைய வணக்க மாதமாகவும் நாம் கொண்டாடி மகிழ இருக்கின்றோம். அன்னை மரியாள் என்றும் நம்மோடு வாழுகின்ற தாய் நம்மையும் தொடர்ந்து வழிநடத்த, நம்முடைய குடும்பங்களை வழிநடத்த அன்னையிடமும் சிறப்பாக இந்த மாதத்தை முழுவதுமாக நாம் ஒப்புக்கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளை இட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுள் உருவிலேயே அவர்களையும் படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார்.
கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகமும் மண்ணுலகமும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தையும் உருவாக பெற்று நிறைவு செய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாள்களில் தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 13. இறை திருவார்த்தைகள் 54 58 முடிய. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் அனைவரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
புனித யோசேப்பு தொழிலாளர்களுடைய பாதுகாவலர். இந்த அற்புதமான நினைவை இன்று திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. வீரமாமுனிவர் தேம்பாவணி என்கின்ற காப்பியத்திலே மிக முக்கியமாக புனித யோசேப்புக்கு நிறைய பகுதிகளை அவர் கொடுத்தார். ஆகவே அந்த தேம்பாவணி அந்த காப்பியத்தின் நாயகனாக சிறப்பாக யோசேப்பை அவர் கௌரவிக்கின்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். குற்றத்தால் வருகின்ற நன்மைகள், நீர்க்குமிழியை ஒத்த நிலையற்ற உலக பெருமைகள், சுற்றத்தார் செய்கின்ற உதவிகள், உள்ளத்தை சுடுகின்ற பொன் முதலான செல்வங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம், கடவுள் மட்டுமே போதும் என்று வாழ்ந்தவர் புனித யோசேப்பு என்று வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே குறிப்பிடுகின்றார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே புனித யோசேப்பை திரு அவையானது நம் அனைவருக்கும் மிக முக்கியமாக ஒரு மிக சிறந்த முன்மாதிரிகையாக நமக்கு காட்டுகின்றது. ஆகவே ஒரு சாதாரண தச்சனாக அவர் இருந்தாலும் நேர்மையாளர் என்கின்ற மாபெரும் பட்டத்தை கடவுள் அவருக்கு தருகின்றார். அது மட்டுமல்ல, மீட்பு திட்டத்திலே மிக சிறந்த கருவியாக கடவுள் அவரை பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். புனித பவுல் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் எனக்கு வாழத் தெரியும். இந்த வார்த்தைகளை நம்பிக்கையின் வார்த்தைகளாக புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவராக இருக்கின்றார். ஆகவேதான் இன்று திரு அவையானது அவரை ஒரு பாதுகாவலராகவும் முன்மாதிரிகையாகவும் நம் அனைவருக்கும் கொடுத்து அவரை கௌரவிக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக உலக தொழிலாளர்களுடைய தினத்தை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த நாளை சிறப்பாக இந்த மே 1ஆம் தேதியை புனித யோசேப்புக்கு ஒப்பு கொடுக்கவும், அதே நேரத்திலே உலகெங்கும் இருக்கின்ற தொழிலாளர்களை நாம் நினைவு கூறவும் இந்த ஒரு நாளை அவர் ஏற்படுத்தினார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக உழைப்பின் முக்கியத்துவத்தை, அவர்களுடைய அர்ப்பணிப்பை கொண்டாடுகின்ற நாளாக அமைகிறது. உலக முன்னேற்றத்தின் முதுகெலும்பாகவும் வளர்ந்து வரும் ஒவ்வொரு சமூகத்திலும் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய சக்தியாகவும் இருப்பவர்கள் உழைப்பாளர்கள். ஆகவே இன்றைய நாளிலே அவர்களை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். கல் உடைக்கும் தொழிலாளி முதல் கம்ப்யூட்டரில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் வரையிலும் அனைவரும் தொழிலாளர்கள்தான், உழைப்பாளர்கள்தான். அவர்களை பாராட்ட இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இவர் தச்சனுடைய மகன் தானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பின் தொழிலை முன்படுத்தி ஆண்டவராகிய இயேசுவும் ஒரு தச்சராக அங்கே அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை, இறை பணியை அவர் தொடங்குவதற்கு முன்பாக தன்னுடைய தந்தை யோசேப்போடு தச்சு வேலையிலே அவர் ஈடுபட்டு மிக சிறந்த ஒரு உழைப்பாளராக திகழ்ந்திருக்கின்றார். புனித அம்புரோஸ் ஆயர் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். உலகில் உழைக்கும் ஒவ்வொரு தொழிலாளியும் கிறிஸ்துவின் கரமாக செயல்படுகிறார். கிறிஸ்துவின் கரமாக செயல்படுகிறார். எதற்காக என்றால் 2 காரணங்களுக்காக. ஒன்று, படைப்பாற்றல் மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். 2வது, உலகை பாதுகாக்கின்ற பணியை செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் கடவுளின் நீட்சியாக, அவருடைய கரமாக இந்த தொழிலாளர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நமக்கு குறித்து காட்டுகின்றார். அன்புமிக்கவர்களே, மே 15ஆம் ஆண்டு 1891ஆம் ஆண்டு காலம் சென்ற திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவர் எழுதிய ஒரு சுற்றறிக்கை, ரேரும் நோவாரும் என்கின்ற ஒரு சுற்றறிக்கை, தொழிலாளரினுடைய சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு திருத்தந்தையும் அதுவரையிலும் தொழிலாளர்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆக முதலாக திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர்
தொழிலாளர்களை பற்றி கவலை கொள்ளுகின்றார். ஆகவேதான் கத்தோலிக்க திரு அவை என்பது எத்தகையது என்றார், அந்த திரு அவையானது தொழிலாளர்களுக்கு என்றுமே ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு திரு அவை என்பதை அந்த தொழிலாளர் சாசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, கடைசி வரையிலும் திரு அவையானது தொழிலாளருடைய உரிமைகளுக்காக பாடுபடும், அவருடைய மாண்பை பாதுகாக்க வலியுறுத்தப்படும் என்று அவர் எழுதியிருக்கின்றார். இதை ஒரு மாதிரியாக கொண்ட நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1981 லபோரம் எக்ஸார்சன்ஸ் என்கின்ற சுற்றறிக்கையிலே அவர் மனித பணி, லபோரம் எக்ஸார்சன்ஸ் என்றால் மனித பணி, அதை பற்றி அவர் சொல்லுகின்ற போது மனித உழைப்பும் பணியும் கடவுளின் வெளிப்பாடு என்று சொல்லுகிறார். ஆகவே உழைப்பு என்பது கடவுளினுடைய திட்டமாகவும் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உழைப்பு நமது ஆன்மீக வாழ்வுக்கு அணி செய்கிறது. மனித குலத்தின் மீட்பின் ஒரு அங்கமாக இந்த உழைப்பானது கடைசி வரையிலும் செயல்படுகிறது என்று புனித 2ஆம் ஜான் பால் இந்த வார்த்தைகளை சொல்லி தியானிக்க நம்மை அழைக்கின்றார். அன்புமிக்கவர்களே, 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் புனித இசிதோர் என்கின்றவர், ஸ்பெயின் நாட்டிலே வாழ்ந்தவர். அன்புமிக்கவருடைய அவருடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கின்ற போது பெரிய காரியங்கள் எதுவுமே அவர் செய்யவில்லை. காலையில் எழுவார், திருப்பலிக்கு செல்வார், அதன் பிறகு தன்னுடைய உழைப்பு, ஆக அவருடைய நிலத்திற்கு வருவார், அங்கே காலையிலிருந்து மாலை வரையிலும் உழைப்பார், உழைத்து கொண்டே இருப்பார். அவ்வாறாக உழைத்தவருக்கு ஏன் புனிதராக அவர்கள் அங்கீகரித்தார்கள் என்று பார்க்கின்ற போது, அந்த உழைக்கின்ற பணி செய்கின்ற போது கடவுளோடு அவர் ஒன்றித்திருந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். கலப்பையை கையில் வைத்து ஆன்மீகத்தை நோக்கி பயணித்தவர். பல தருணங்களில் நாம் உழைக்கின்ற போது, வேலை செய்கின்ற போது ஒருபோதும் நாம் கடவுளை நினைத்து பார்ப்பதே கிடையாது. உழைப்பு வேறு, ஆன்மீகம் வேறு என்றுதான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஆன்மீகத்தோடு உழைப்பையும் கலந்து அந்த உழைப்பை சிறப்பாக நிலைநாட்டுவது ஆன்மீகமே என்பதை புரிந்து கொண்ட ஒரு மாபெரும் புனிதராக இசிதோர் இருந்தார். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் அவரோடு ஒன்றித்திருந்தார். கலப்பையை வைத்து அவர் உழுது கொண்டிருக்கின்ற போது பேசிக்கொண்டே இருப்பாராம். கூட இருந்தவர்கள், உழைத்தவர்கள் அவரிடம் சென்று கேட்பார்கள், யாரிடம் பேசுகிறீர்கள் என்று. அப்போ சொல்வார், யாரிடம் இல்லை, கடவுளோடு பேசுகிறேன், அவரும் என்னோடு பேசுகிறார், நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம், நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். அதில் மிக முக்கியமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அவர் சற்று தாமதமாக உழைக்க வருகின்ற நேரத்திலே அவருடைய கலப்பையானதை வானதூதர்கள் ஏந்தி அவர்கள் உழுது கொண்டிருப்பார்கள் என்று அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த உழைப்பு என்பது கடவுளினுடைய சாபமல்ல, கடவுள் கொடுக்கின்ற மாபெரும் கொடை என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த புனிதர் வழியாக நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே மிக சிறப்பாக புனித யோசேப்பை நாம் நினைவு கூறுவோம். அவர் போல நேர்மையாளராகவும், அவர் போல உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாகவும், ஆன்மீகத்தோடு உழைப்பை கலந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளவும், அதே நேரத்திலே நம்மோடு இருந்து உழைக்கின்ற உழைப்பாளர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கலாம், வேலையாட்கள், சிறிய சிறிய வேலைகள் செய்பவர்கள், அவர்களை நாம் எவ்வாறாக பார்க்கின்றோம்? அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் புரிந்திருக்கின்றோமா? அல்லது உழைப்புக்கேற்ற கூலியை கொடுத்து விட்டோம் போ என்று, அவர்கள் கூலிக்காக தான் வேலை செய்கிறார்கள் என்ற அத்தகைய ஒரு நிலையிலே அவருடைய வாழ்க்கை தரம், அவர்களுக்கு தேவையானதை அறிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு உதவாமல் நாம் இருக்கின்றோமா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே உழைப்பாளர்களை கௌரவிப்போம், இறைவனோடு ஒன்றித்திருப்போம். ஆண்டவர் நிறைவாக நம்மை வழிநடத்த இந்த மே மாதம் முழுக்க முழுக்க அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்து நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமீன். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம்
உன்னதரே உந்தன் மகிமைக்கே உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாக இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மாதிரியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தையென இயேசு அழைக்க கற்றுத்தந்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அபய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாற்றும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக முது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: புளோரா ஆரோக்கிய மேரி, ஐஸ்வர்யா இவருக்கு திருமண வரன் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மற்றும் வசந்த், டெனிசன் இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைத்ததற்கும் நன்றியாக வேண்டி, மாதரசி குடும்பத்தினர் சென்னை இன்ஃபன்ட் ஜூட் இமாகுலேட் வளர்மதி இன்று இவர்களின் திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், மற்றும் இவர்களுக்கு தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆசீரும் வேண்டி,